ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இப்போ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். இயல் 3ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட். சாரி, இயல் 3 இல்ல, ஓகேவா? அடுத்த இயல் 2லே வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இந்த டாபிக் வந்து பார்க்க போறோம். கிழவனும் கடலும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு பெருசா எதுவும் இருக்காது. இது வந்து ஒரு ஆங்கில புதினம். ஸோ கதை மாதிரி தான் வந்து இருக்கும். இதுல நமக்கு எதுவும் அந்த அளவுக்கு தேவைப்படாது. நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆங்கில புதினத்துடைய பெயர் என்ன, ஆங்கிலத்தில் எழுதினவர் யாரு அப்படின்றதான், அது எந்த வருஷம் நோபல் பரிசு பெற்றது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சி, இங்கிலீஷ்ல. ஓகேவா? இன்னும் ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. பாடக்கதை இங்கு சுருக்கி கொடுக்கப்படும். பெருசு இது ஒரு ப்ரோஸ் மாதிரி இங்க சுருக்கி வந்து கொடுத்துருக்காங்கன்றாங்க. இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. ஓகே, கிழவனும் கடலும் அப்படின்றது வந்து 1954ஆம் ஆண்டு வந்து நோபல் பரிசு வந்து பெற்றுச்சு. இந்நூலின் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகேவா? ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றவங்க தான். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிழவனும் கடலும் 1954 நோபல் பரிசு ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றவங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சாண்டிகோ. ஓகே, இந்த கதையுடைய நாயகன் யார் அப்படின்னா சாண்டிகோ அப்படின்றவங்க தான். சோ வயது முதிர்ந்த மீனவர். ஓகேவா? சோ 84 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மீன் வந்து கிடைச்சிருக்காது. அதை பத்தி தான் இந்த கதை வந்து சொல்லும். அவர் கூட இருக்க பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா மனோலின் அப்படின்ற சின்ன பையன். மீன் பிடிக்கிறது கத்துக்கிறதுக்காக அவர் கூட வந்து இருப்பான். டே வந்து கேட்பாங்க, கதையின் நாயகன் யாருன்னா கூட இருக்க சிறுவன் யாரு அப்படின்றது மட்டும் பாத்துக்கலாம். ஓகேவா? அதாவது எதுவுமே முடியாது அப்படின்ட்டு எதுவுமே இல்ல, முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இதுல வந்து இருக்கும். நம்பிக்கை தான். ஃபுல்லாவே கதை தான் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் ஃபுல்லாவே நம்ம அப்மிட் பார்க்கலான்ட்டேன். திருக்குறளும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் டாபிக்ஸ் தனியா போட்டு நம்ம சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ திருக்குறள் வகுப்பு தனியா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடத்துல இருக்கக்கூடிய திருக்குறள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்ப திருவள்ளுவர் நமக்கே தெரியும். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர். அதாவது வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், மாதனு பங்கி, சென்னா பேதகர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. மொத்தமா திருவள்ளுவரை பத்தி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாவே பார்த்துடலாம். அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது எல்லாமே. முதலே பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பிரிவுகளை கொண்டது. இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 17 அறநூல்கள் எல்லாமே 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடியதுதான். சோ 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 133 அதிகாரங்களையும் 1330 குறட்களையும் கொண்டுள்ளது. சோ இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்ற அடிகள் மூலியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து அப்படின்ட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா பெயர் வச்சிருக்காங்க. சிறப்பு பெயர்கள் வந்து வழங்கப்படுது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சோ நிறைய மொழியில வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தனியா. பட் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸ்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாத்துடலாம். நுழையும் முன் ஏதாவது ஓகே, மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைய அறநூல்கள். அந்த அறநூல்களின் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெயர் பெற்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில், அதாவது 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம். எத்தனை சொற்கள்ல மக்களுக்கு வந்து அறத்தை கற்றுத்தருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? 7 சொற்களில் திருக்குறள் அப்படின்றதான் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கடவுள் வாழ்த்து செக்ஷன் தான் இங்க நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உலகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அது போல ஆதி பகவனே உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்றாங்க. சோ பொருள் மட்டும் 1 or 2 டைம்ஸ் படிக்க படிக்க நமக்கு தெரிஞ்சிடும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் நான் தனியா வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? விண்ணின்று போய் பின் விரிநீர் வீணுலகம் தூள் நின்று உடற்றும் பசி.
ஓகேவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா வான் சிறப்பு ஒரு அதிகாரத்துல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கடவுள் வாழ்த்துல இருந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க, வான் சிறப்புல இருந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. மழை உரிய காலத்திற்கு பொழிது பொய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உலகம் தூள் நின்றுடற்றும் பசி அப்படின்றாங்க. அதாவது மழை உரிய காலத்தில் பொய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படின்றாங்க. இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்துல இருக்குதுன்னா வான் சிறப்பு அப்படின்றதுல. ஓகேவா. நெக்ஸ்ட், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இப்ப மழைன்னு வந்திருக்கு, இதுவும் வான் சிறப்பு தான். ஓகேவா. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பொய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பொய்து காப்பதும் மழைதான். ஓகே. தேவைப்படும் போது மழை வராம நம்மளை கெடுக்கிறதும் மழைதான். ஓகே. உரிய காலத்துல பொய்து நம்மளை காக்குறதும் மழைதான் அப்படின்றதுதான் வந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட், நீத்தார் பெருமை. ஓகேவா. நீத்தார் பெருமை அப்படின்றதுல வந்து கொடுத்திருப்பாங்க அந்த அடியில. செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார், செயற்கரிய செய்காலதார். ஓகேவா. அதாவது செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார். நெக்ஸ்ட், செயற்கரிய செய்காலதார் அப்படின்ற வரி. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். சோ செயற்கரிய விஷயம்னா செய்யக்கூடிய விஷயம். ஓகேவா. பெரியோர். முடியாது என்பவர் சிறியர். செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் செய்து காட்டக்கூடியவங்க பெரியவங்க. சோ முடியாது என்பார் சிறியோர் அப்படின்ட்டு இந்த சிறியார் செயற்கரிய செய்யாகலாதார், செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மக்கட்பேர். அதுல இருந்து ஒரு செக்ஷன் கொடுத்திருக்காங்க, மக்கட்பேரு. நெக்ஸ்ட், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கும் எல்லாம் இனிது. சோ தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கும் எல்லாம் இனிது அப்படின்றது தம்மை விட தம் பிள்ளைகளை அறிவுடையோர் என்றால் மக்கள் அதுதான் மகிழ்ச்சி. அதாவது தம்மை விட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களை அம்மா இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருப்பாங்க, பொண்ணு ரொம்ப டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னை விட என் பொண்ணு பெரிய டேலண்ட் அப்படின்னு சொன்னா மக்கள் அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தம்மின் தம் மக்கள் அவங்களுடைய பசங்க அறிவுடைமை மாநிலத்தில் இந்த உலகமே சொன்னாலும் மண்ணுயிருக்கும் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இது எது மக்கட்பேரு, பிள்ளைங்களை பத்தின பெருமை. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஓகேவா. தன் பிள்ளையின் புகழை கேட்க தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா. ஈன்ற பொழுதின் பெக்கும் போது வந்த மகிழ்ச்சியை விட நம்ம பையன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளு, ரொம்ப டேலண்டட் பர்சன், இதை சாதிச்சிருக்கான் அப்படின்னும் போதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பெருமகிழ்ச்சி அடைவாங்களாம். அதனால்தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா மக்கட்பேர்ல வந்து இருக்கு. அன்புடைமையில சில செக்ஷன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. நம்ம இதெல்லாம் திருக்குறள் நிறைய தடவை கேட்டிருப்போம். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். என்ன இல்லாதவங்க? அன்பு இல்லாதவங்க. ஓகேவா. ஆனா அன்பு உடையவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தம் உடம்பும் பிறருக்கே என்பர். ஓகேவா. அன்புடையவர் தம் உடம்பும் பிறருக்கே என்பர். அன்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? எல்லா பொருளும் தமக்கேன்னு இருப்பாங்க. அன்புடையவர்கள் எப்படி இருப்பாங்க? தம் உடலும் பிறருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்குறள் இது மாதிரி கருத்து சொல்லி குறிப்பிடுற திருக்குறள் எதுன்னு கேட்பாங்க. இந்த கருத்துக்களால் அறியப்படும் இது எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா. அப்ப அன்பு இல்லாதவர்கள் எதற்கு சமம் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் எப்படி கருதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், அன்பின் வழியது உயர்நிலை அஃதில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயர்நிலை அஃதில்லாருக்கு என்பதோல் போர்த்த. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். ஓகேவா. அன்பு இருப்பதுதான் என்னன்னா உயிர் இருக்கக்கூடிய உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோலும் தான், வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அன்பு இருப்பதுதான் என்னன்னா உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது டேஷ். நமக்கு ஆப்ஷன்ல வந்து கொடுக்கலாம் எலும்பும் தோலும் தான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், இனியவை குறள். நமக்கு திருக்குறள் செக்ஷன் நான் தனியா சிலபஸ்ல இருக்கிற திருக்குறள் எல்லாமே உங்களுக்கு அதிகாரத்தோட கொடுத்துட்டு தனியா திருக்குறள் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸ்ல இருக்குது இல்லைங்களா, சோ அதை நம்ம பார்த்துடலாம். நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ், அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்ஸ், அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸே தெரியாம ரொம்ப டெப்தா போகிறத விட நீ சொல்லுன்னா இதுதான், எழுத்து இலக்கணம்னா 5 தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா. இனியவை கூறல். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்லா மற்ற பிற. ஓகேவா. பணிவுடையான் இன்சொலான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்றது பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன் ஆகும். மற்ற அணிகலன்லாம் ஆகா, மற்ற அணிகள்லாம் அணிகலன் அல்ல அப்படின்றாங்க. ஒருத்தவங்கள்ட்ட பணிவா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்காவன் நற்று. ஓகேவா. இனிய சொற்கள் இருக்கும்போது அதாவது இன்சொல் இருக்கும்போது
மத்த வார்த்தை எதுக்கு நம்ம பேசணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கும்போது இன்சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போல். ஓகேவா? இன்சொல் இருக்கும்போது நம்ம வந்து வேற ஒரு வார்த்தை பேசுறது, கனி இருக்கும்போது காயை சாப்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன கருத்து பயின்று உள்ளதுன்னு கேட்பாங்க. நீங்க திருப்பி திருப்பி நம்ம படிக்கலாம், மக்கப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. திரும்பி திரும்பி படிக்க படிக்க நமக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் எந்திர உலகம் அப்படின்றது. ஓகேவா? அதாவது இயல் 3ல அறிவியல் ஆத்திச்சூடி வந்து பார்க்கலாம். ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அவ்வையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுகளை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம். ஓகே, அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்திருப்பாங்க. நம்ம நூல்வெளி பக்கம் வந்து போகலாம். சோ அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா யாருன்னா நம்ம நெல்லை சுமுத்து. அறிவியல் ஆத்திச்சூடி ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, நெல்லை சுமுத்து. சோ தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர். இவர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க, நெல்லை சுமுத்து. ஓகேவா? ஏன்னா இவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர். ஓகேவா? இவர் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்காருன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்துல இருக்கு. ஓகேவா? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்தியா விண்வெளி இஸ்ரோ. ஓகேவா? சோ திருவனந்தபுரம், பெங்களூர் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் ஓகே ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். சோ இவரு 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். ஓகே, 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி என்ன பண்ணிருக்காருன்னா வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலில் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஓகேவா? நல்லா பாத்துங்க. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரால பாராட்ட பெற்றார் அப்படின்னா மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றார். இவர் எந்தெந்த விண்வெளி மையத்திலாம் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த இடத்துல அறிவியல் அறிஞரா அதாவது ஆகிய நிறுவனங்கள்ல பணியாற்றிருக்காரு. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாடல் பார்க்கலாமா? சரி. அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் முழுகு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மையை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதம் அனுபவம். ஓகேவா? சோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பாத்துங்க, கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இயன்ற வரைனா முடிந்த வரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, கண்டிப்பா ஔடதம் அப்படின்னா என்னன்னா மருந்து, சித்தம்னா உள்ளம் நம்ம பார்த்தோம் பாரதியார்ல, அந்த மாதிரி இது. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அந்த பாடல் ஒன் மோர் டைம் பாத்துக்குங்க. அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் முழுகு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து செல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதம் அனுபவம். சரி, அறிவியல் ஆய்வோம் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்கலாம். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன அப்படின்றாங்க. மனிதனின் அதாவது மனிதனின் நகலாக எந்திர மனிதரே படைக்கின்றது. நகல்னா என்ன? ஒருத்தங்க மாதிரி ஒருத்தங்க, இவங்கள மாதிரி அவங்கள படைக்கிறது. ஓகேவா? ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ மனுஷனே உருவாக்குறானா மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். ஓகே, சோ கோள்கள் இனி நமக்கு தொல்லை இல்லை. கோள்கள் ஓகேவா? நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதன் கனவுகளை நாளைய நாம் நனவாக்குவோம் வாருங்கள் அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே ஒரு இது மாதிரி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்க வந்து வானை அளப்போம், கடல் மீனையும் அளப்போம், சந்திர மண்டலத்தின் கண்டு தெளிவோம், அதாவது சந்தி தேரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்ற பாடல் வந்து பாரதியார் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சந்தி தேரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்ற மாதிரி பாடல் ஒன் டைம் பார்க்கலாம். மனப்பாடம்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் ரிவிஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்ற நான், நீலவானின் மேலே பறந்து நிலவின் வாழ நினைக்கின்றான் மனுஷன். ஓகேவா? செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் இணைகின்றான். நெக்ஸ்ட், இயற்கை வளமும் பயலும் மழையும் எங்கே என்று உணர்கிறான். இங்க இருந்து வருது
மழை இங்க இருந்து வருது, புயல் எப்படி வருது அப்படின்றத உணர்கிறான் அப்படின்றாங்க. எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். ஓகேவா? உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். நான் எல்லா கோள்லயும் போயிட்டு மனுஷன் வாழ்ந்துருவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஓகேவா? இப்ப பாடல் வந்து 1 or 2 times படிச்சா போதும் எங்க பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? பாடலும் ஆசிரியர் குழு அப்படின்றவங்க தான் வந்து இதை இது பண்ணிருக்காங்க. மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளே சென்று ஆய்வுகள் செய்கின்றான், நீலவானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்று வாழ நினைக்கிறான்றாங்க. வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான், இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான். அந்த மேல இருக்கிற அந்த விஷயமா எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்து விட்டான், இணைய வலையின் உதவியால் உலகத்தையே தம் உள்ளம் கையில் எடுத்துட்டு இங்க இருந்துட்டு நம்ம என்ன வேணா பண்ணலாம், கான்ஃபரன்ஸ், வீடியோ கால், வெளியில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்து விட்டான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முயல்கின்றான். நாளைய மனிதனை விண்வெளியின் கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான், அங்கு சென்று வர விண்வெளியில் பாதையும் அமைத்திடுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வானை அளப்போம் கடல் மீனையும் அளப்போம் சந்திர மண்டலத்தின் கண்டு தெளிவோம் சந்தித்தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயல் 3ல வந்து பாத்தீங்கன்னா கணியன் நண்பன் அப்படின்ற டாபிக். ஓகே, கணியன் நண்பன். ஓகேவா? பார்க்கலாமா? எல்லாம் எந்திரமாகி வருகிறது காலம் இது. ஓகேவா? சோ மனிதர்கள் தங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களையும் கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் தங்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவம் என பல இடங்களில் எந்திரங்கள் பணியாற்றுகிறது. சோ நெக்ஸ்ட் கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம். எந்திரம் இப்ப எப்படி இருக்கு? ரோபோட். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோபோ அப்படின்ற சொல்ல யார் பயன்படுத்தினாங்க அப்படின்றத பாக்கலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ரோபோ அப்படின்றது வந்து நான் உருவாகிறதுக்கு முன்னே என்னை பற்றி கற்பனை மனிதர்களிடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கால் கபேக் ஃபர்ஸ்ட் ஓகேவா? கால் கபேக் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். யாரு? கால் கபேக். 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தினார். ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க? கால் கபேக். ஓகே, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக் நாட்டை சேர்ந்தவர். எந்த வருஷம் அப்படின்னா 1920. ஓகே, அந்த நாடகத்துல ஃபர்ஸ்ட் அந்த ரோபோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு கேட்பாங்க. ஓகேவா? ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ரோபோனா என்ன? அடிமை என்பது பொருள். சோ ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். சோ இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. சோ மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். வாஷிங் மிஷின் இந்த மாதிரி. ஓகே, அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கின்றாங்க. ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். தானியங்கின் செயல்பாடை அந்த கணினி கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இந்த வாக்ஸ் கொஸ்டின் பார்த்தலாம். மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் எந்திர மனிதன் ஆகும். ஓகேவா? இவை தோற்றத்தின் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களை போலவே செயல்படும் செயல்களை நிறைவேற்றும் என்று யார் சொல்றாங்கன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் அளிக்கிறது. இப்ப கேட்பாங்க, எந்த கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் அப்படின்றது அது கேட்பாங்க, நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கணினி. ஓகேவா? இது எப்படி ஒரு வேலை செய்யுது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. ஓகேவா? அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் யாரு அப்படின்னு சொன்னா கேரி காஸ்ப்ரோ அப்படின்ற எந்த வருஷம்? 1997 கேரி காஸ்ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார். அதாவது
ஐபிஎம் நிறுவனம். ஓகேவா? ஐபிஎம் நிறுவனம் என்னும் நிறுவனம் உருவாக்கியதுதான் டீப் ப்ளூ. கேட்பாங்க, டீப் ப்ளூ அப்படின்ற மீத்திறன் கணினியை உருவாக்குனது யாருன்னா ஐபிஎம் நிறுவனம் அப்படின்றது. ஓகேவா? என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? நீங்க நினைத்தது சரிதான். போட்டியின் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயான்னு கேக்குறாங்க. இது எல்லாமே ஒரு ரோபோ பேசுற மாதிரி இருக்கு. ஓ, விளையாடுவேனே அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப என்ன பார்க்கணும்? சோஃபியா. இது வந்து ஒரு ரோபோ. உலகிலே முதலாக சவுதி அரேபியா, ஓகேவா, ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது. கேட்பாங்க, உலகிலே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்பாங்க. சவுதி அரேபியா. அந்த ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு சொன்னா சோஃபியா அப்படின்றது. ஓகே. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளன் என்றும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியிருக்கு. கொஸ்டின் கேட்பாங்க, ஐக்கிய நாடுகள் சபை புதுமையின் வெற்றியாளன் என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னு சொன்னா சோஃபியாவுக்கு. எந்த அமைப்பு அப்படின்னா ஐக்கிய நாடு சபை. இது இந்த முதன்முறையாக என்னை போன்ற எந்திர மனிதருக்கு பட்டம் வழங்கப்பட எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு சோஃபியா ரோபோட் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். மிக நுட்பமாக சிந்திக்கக்கூடியது, சிந்தித்தது அறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணறிவு அப்படின்னு, நுண்ணறிவு கணினி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என்னன்னா நம்ம கால் கபேக் அப்படின்றவர் வந்து பார்த்தோம். ஓகே. 1920 செக் நாட்டை சேர்ந்த நாடக வல்லுநர் ரோபோன்ற சொல்ல ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினார். ரோபோன்ற சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பெயர். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய கணினி பெயர் தான் என்னன்னா டீப் ப்ளூ அப்படின்றது. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா கேரி கேஸ்ப்ரோ அப்படின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா கேரி கேஸ்ப்ரோ அப்படின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா செஸ் விளையாடி அந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீப் ப்ளூ தான் வின் பண்ணுது. அது உருவாக்கின நிறுவனம் ஐபிஎம் நிறுவனம். வருஷம் 1997. ரோபோன்ற சொல்ல ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினது 1920. நெக்ஸ்ட், எந்த கலைக்களஞ்சியம் ரோபோக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் தந்துச்சு அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அப்படின்றது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சோஃபியா. ஓகேவா? புதுமைகளின் வெற்றியாளன் அப்படின்னு ஐக்கிய நாடு சபை வந்து அவங்களுக்கு பட்டம் வழங்கினாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா ரோபோவுக்கு குடியுரிமை ஃபர்ஸ்ட் குடியுரிமை வழங்கிச்சு. அந்த ரோபோவுடைய பெயர் என்னன்னா சோஃபியா அப்படின்றது. சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒளி பிறந்தது. இதான் லாஸ்ட் டாபிக். ஓகேவா? சோ ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் ஒரு நேர்காணல் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்துல் கலாம், அதாவது கலாம் அரங்கம் என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்த்ததுன்றாங்க. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்துதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் கேட்பேன், நீ கேட்பேன், பசங்க ஒவ்வொருத்தரா ஆர்வமா இருக்காங்க. சோ வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள் அப்படின்றாங்க. உடனே ஐயா பதில் தருவாரு. முதல் கேள்வியை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்மொழி முதல் கேள்வி வந்து கேட்கறாங்க. அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணம் முதல் நிகழ்வு எது ஐயா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு, நான் 10 வயது சிறுவனாக இருக்கும்போது என் அறிவியல் ஆசிரியர் பறவை எப்படி பறக்கின்றது என்பதனை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள். ஓகே. சிவன் இருக்காரு இல்லைங்களா, இஸ்ரோவின் 9வது தலைவர், அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு ஃபிளைட் போகும். அதை பார்த்துட்டு வந்து நம்மளுக்கும் மேல பறக்கணும்னு வந்து ஆசைப்பட்டிருக்கோம். இவருக்கு அவங்க அறிவியல் ஆசிரியர் பறவை எப்படி பறந்ததுன்றதை விளக்கி கூறும்போது இவருக்கு மேல பறக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அடுத்து நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேன்மொழி வந்து கேக்குறாங்க, தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச நூல் எது, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எதுன்னு கேக்குறாங்க. சோ திருக்குறள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து அறிவற்றான் காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளிழுக்க லாகா அரண். இது வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நூல், திருக்குறள். ஓகேவா? அதை வந்து சொல்றாரு, என்னும் திருக்குறள் என் வாழ்க்கையை வலு சேர்த்தது. அதே மாதிரி அவர் ஒருத்தர் நூல் வந்து எழுதுறாரு, லிலியன் வாட்சன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஃப்ரம் மெனி லேம்ப், அதாவது விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா என்னும் நூலை எனக்கு மிகவும் பிடித்தது. அதை படித்த போது அறிவும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சி மூன்றையும் பெற்றேன். கேட்பாங்க, எந்த நூலை அப்துல் கலாம் அவர்கள் படிக்கும் போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அப்படின்னா இந்த விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளியுடைய ஆசிரியர் யாருன்னா லிலியன் வாட்சன் அப்படின்றவர். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா போலியோவால பாதிக்கப்பட்ட ஒரு சில ஈவெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. போலியோவால் பாதிக்கப்பட்ட 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டனர்.
ஓகேவா? 3 கிலோ எவ்வளவு வெயிட் அதை வச்சு நடக்கவே கஷ்டம். நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் கார்பன் இழை. ஓகேவா? கார்பன் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கப்பட்டன அப்படின்னா, அதனால் அவர்கள் அணிந்து மகிழ்ச்சியுடன் நடந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பது முன்னிலை உள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. தகவல் தொழில்நுட்ப துறையினை மிகுதியாக வளர்ச்சி, அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஓகேவா? அப்துல் கலாம் அவர்கள் எந்த ஏவுகணை ஏவுவதில் வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா, பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்தியாவிலே வெற்றி, அதாவது இவற்றை எல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன். எதை வந்து இந்தியாவின் வெற்றிகளாக கருத கூற்றுல வந்து கேட்கலாம். இந்த அளவிற்கு முன்னோறியுள்ளோம். ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார். அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க நீலன் அப்படின்றவங்க. சோ கடலுக்கு அடியில் மனிதனால் கண்டறியப்படாத ஏராளமான தாவர உயிரினங்கள் இருக்கிறது. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகிறதுன்றாங்க. அவை வெற்றி பெறும் போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்ல, இனி வரும் புதிய நோய்களுக்கு கூட மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3 பிரிவுகளை, அதாவது 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தின் இருந்தது போல வலுவான கல்வி முறை அங்க எந்த அளவுக்கு ஒரு கல்வி முறை இருக்கும் தெரியுமா? வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் சொல்றாரு. ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்களை சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும்ன்றாரு. செவ்வாய் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. செவ்வாய் கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவுக்கு அழைத்து செல்ல போகிறீர்கள் அப்படின்னு பசங்க கேட்பாங்க. சோ 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவுறுதிகள் மனிதர்கள் நிலவுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். நீங்களும் போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டு சூரியன் நெக்ஸ்ட் நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கு செல்லக்கூடாதுன்னு பசங்க கேட்பாங்க. அதுக்கு அவரு, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறதால ஒளியை வெப்பத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சோ வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனிலும் சென்றடையலாம். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு விஷயத்தை நெகட்டிவாவே யோசிக்க கூடாது. இதை கூட சாத்தியமாக்க பாசிட்டிவா பேச முடியும் அப்படின்னா அவரால முடியும். சோ உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்கள் அப்படின்னா, அறிவியல் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான் அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது. வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். சோ குழந்தைகள் கேள்விக்காக தான், முடிவே இல்லை. சோ கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு, உலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா யாரை சொல்லியிருக்காருன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஒரு தடவை படிக்கிறதுல நமக்கு ஒரு மாதிரி போரிஷாலாம் இருக்கக்கூடாது. அதான் எது படிச்சாலும் எப்படி படிக்கணும்னா விரும்பி படிக்கணும், லைக் பண்ணி படிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட், வெற்றி அடைய வழி எது ஐயா அப்படின்னு கேக்குறாரு. 2 வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிக்கணும். யாரெல்லாம் நமக்கு அறிவை கொடுக்குறாங்களோ, இவங்க பேசுறது நமக்கு கண்டிப்பா கொஞ்சம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, சோ அவங்க பேச்சை வந்து கவனிக்கணும். வியர்வை வியர்வை வியர்வை, ஓகேவா? உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? சோ உழைப்பு மட்டுமே தான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா வெற்றியோடைய பாதையில் இருக்கணும். அது எந்த மாதிரி உழைக்கணும் அப்படின்னு சொன்னா, சலிப்பே இல்லாம உழைக்கணும். ஓகேவா? சோ இதோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து செய்யுள் உரைநடை ரெண்டுமே சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம புக்ஸ் வைஸாவே போலாம், படிச்சு முடிக்கலாம், பிரிச்சு பிரிச்சு படிக்கலாம். அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா செய்யுள் தனியா உரைநடை தனியா பிரிச்சு படிக்கிறது நல்லது. பட் அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிடலாம். ஓகேவா? திரும்பி அதை பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை சொல்லுங்க. அதே மாதிரி திருக்குறள் தனியா பார்க்கலாம், அண்ட் சிலபஸ் வைஸாவும் தனியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக் முடிக்கலாம். சோ நம்ம தமிழ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 96 மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ ஹோப் பண்ணுங்க. அண்ட் கம்மிங் சூன் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் சூன் நம்ம கிளாஸ்ல மண்டே அதாவது 8 அணிலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம திருவண்ணாமலை சுத்தி இருக்க யாராவது இருந்தீங்கனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் ஆன்லைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.